உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமியூர் கிராமத்திலே இயற்கையான சூழலிலே அமைந்திருக்கும் திருநாகேஸ்வரியுடைய சன்னதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலில் நுழைஞ்சோடனே முதல்ல இந்த வாசப்படி நுழைஞ்சோடனே நந்தி பகவான் நமக்கு காட்சி அளிக்கிறார். நந்தி பகவான் பார்த்திங்கன்னா சந்தனக்காப்பு அலங்காரத்தோட சிறப்பான ஒரு தோற்றம். அதனைத் தொடர்ந்து மூலவர் என்னும் சொல்லக்கூடிய இடத்திலே திருநாகேஸ்வரர் என்னும் சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு இன்றைய தினம் சந்தனவாப்பு நிகழ்ச்சி நடைபெற்று சிவபெருமான் திருநாகேஸ்வரர் என்னும் பெயரோட இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தாயார் திருநாகேஸ்வரி என்னும் சொல்லக்கூடிய பார்வதி அம்மனுக்கு இன்றைக்கி சந்தனகாப்பு நிகழ்ச்சி. அற்புதமான ஒரு காட்சியை கொடுத்துருக்காங்க. ஆலயத்தினுடைய சுத்து பிரகாரத்திலே நர்த்தன கணபதி, அடுத்தது பார்த்திங்கன்னா தட்சணாமூர்த்தி, சங்கடம் தீர்க்கும் என்னும் விநாயகப் பெருமான் இங்கு அமர்ந்திருக்காரு. நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகருக்கு இன்றைக்கி சந்தனகாப்பு நிகழ்ச்சி. கல்யாண வரம் மற்றும் குழந்தை வரம் தரக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதி. இவருடைய பேர் சிங்காரவேலன். அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய ஆலயத்திலே லிங்கோத்பவர், அதனுடைய சுற்று வட்டார பகுதியிலே பிரம்மா. இது அம்பாளுடைய கோபுரம். இங்கே சண்டிகேஸ்வரர் நமக்கு இங்கே இருக்கார். வாழ்விலே அனைத்து நலங்களும் தரக்கூடிய துர்க்கை அம்மன். ஆலயத்தை சுற்றி வருவது போல் நல்ல பயங்கரமான காற்று. ஏன்னா சுற்றிலும் விவசாய நிலங்கள், அதற்கு அடுத்தபடியாக நவகிரகங்கள் 9 கோளும் சேர்ந்து இந்த இடத்திலேயே காட்சியளிக்கின்றது. சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் போன்ற நவகிரகங்களுடைய காட்சி இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. நவகிரகத்திற்கென்று தனியான ஒரு இடத்திலே நவகிரக சந்நிதி. அதனைத் தொடர்ந்து உள்ளாரை வருவதற்குண்டான வாசப்படி இது. சிவபெருமானை நம்ம நந்தி கொம்பினுடைய இடையிலேருந்து காணுவோன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான காட்சி பாருங்கள், சிவபெருமான் எப்படி காட்சி அளிக்கிறாருன்னு. ஹரஹர நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. இதுதான் நந்தி பகவான். ஹரஹர நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. திருநாகேஸ்வரி சந்நிதியானது நம்மளுடைய பொன்னகரம் மற்றும் பெரம்பலூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உள்ளார இளையூர் சக்கராலை, அதனைத் தொடர்ந்து பொன்னகரம், இந்தாண்ட பார்த்திங்கன்னா முருக்கங்குடி பாதையிலேருந்து உள்ளார வரலாம். குறைந்தது ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது இருக்குது. இதனுடைய ஸ்தல வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் திருநாகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பேர். திருநாகேஸ்வரி அப்படிங்கிறது அம்பாளுடைய பேர். பிரதோஷங்களானது மாதத்தில் 2 முறை சிறப்பாக செய்து வருகின்றோம். அதுபோல் இந்த சிவபெருமானை வழிபட்டவங்களுக்கு இன்று வரை எந்த ஒரு வேண்டுதலான நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு இவர் பவர் பெற்றவர். இந்த ஊர் மக்கள் ஆரம்ப காலத்திலே சிவபெருமானை வழிபட தொடங்கும் போது ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறி கொண்டே வர்றதுனால மேலும் மேலும் ஆலயமானது சிறப்பாக. வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் வந்திருந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை நடக்கலாம். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடையது சிங்காரவேலன். அவருடைய வணங்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமண தடைகள்லாம் நீங்கி நிறையா நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாள், திருநாகேஸ்வரி அம்பாளுடைய நம்ம அந்த பார்வையை பார்த்து அவங்களுடைய பாதத்தை பார்த்து இந்த பிரதோஷ நிகழ்ச்சியிலே நம்ம கலந்து கொண்டு வணங்கணும் அப்படின்னா நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு முறை எல்லோரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம நமையூரில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் ஆலயத்திற்கு பிரதோஷத்தன்று வழிபட்டு செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய அர்ச்சகர் RKV குமாரவேல குருக்கள், உங்களுடைய ஆலய அர்ச்சகர் நமையூர் கிராமத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.